நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கைது செய்யப்பட்ட ஏடிஎம் கொள்ளையர்களினுடைய புகைப்படமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரதாப், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே ஏடிஎம் கொலையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 5 பேரும் குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வந்துள்ளனர். ஏடிஎம் கொள்ளை கும்பலை துரத்தி பிடிக்கும் சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டது. தற்பொழுது கொள்ளை கும்பலை சேர்ந்த இர்பான், சவுக்கின் கான், முகமது இக்ராம், சபீர் முபாரக் ஆகியோரின் புகைப்படங்களை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் வெளியிட்டுள்ளது. என்கவுண்டரில் உயிரிழந்த வடமாநில கொள்ளையனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நீதிபதி முன்னிலையில் தற்பொழுது தொடங்கியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் 7 வடமாநில கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தோப்புக்காடு ஓடைப்பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்ததில் தப்பி ஓட முயன்ற போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹரியானா மாநிலம் பிலார் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜூமாண்டின் என்பவன் உயிரிழந்தான். இதில் அஜர் அலி படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்கவுண்டரில் உயிரிழந்த ஜூமாண்டின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கில் வைக்கப்பட்டு இருந்தது. அவரது உடலை காண சகோதரர்கள் உட்பட 4 பேர் மருத்துவமனைக்கு வருகை தந்து ஜூமாண்டின் உடலை பார்வையிட்டனர். இந்த நிலையில் குமராபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி, நாமக்கல் வட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை நடைபெறும் நிகழ்வை போலீசார் வீடியோ எடுத்து வருகின்றனர். பிரேத பரிசோதனை செய்த பிறகு ஜூமாண்டின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவித்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரதாப்.